ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய்ஜி, மவுண்ட் அபு. மார்ச் 21. இன்றைய தீவிர புருஷார்த்தத்திற்கான விஷயங்கள். சர்வசக்திவான் அன்பு கடலின் சர்வசிரேஷ்ட வைப்ரேஷன்ஸை முழு நாளும் அனுபவம் செய்வதற்கான நாள் இன்று மறுபடியும் வந்துவிட்டது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் வரதான நாளாகும். அனைத்து பிராமண குல போஷணர்களும் நினைவு செய்வோம். தனது பரமபிதா, பரம டீச்சர், பரம சத்குருவினை சந்திப்பதற்கான சௌபாகியம் நமக்கு கிடைத்துள்ளது என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். உலகினர் அவரை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய ஒரு நிமிட தரிசனத்திற்காக என்னவெல்லாம் முயற்சி செய்கின்றார்கள். இன்று வரை அவருடைய தரிசனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக தபஸ்விகள் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்றார்கள். கைலாய மலைக்கு அருகில், ஒரு சிலர் காசியின் அடிவாரத்தில் அநேக தபஸ்விகள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம் அனைவருக்கும் மிக ஆழமான தபஸ்யாவினை ஞானேஸ்வர், யோகேஸ்வரர், பரமபிதா, பரம டீச்சராக இருக்கக்கூடியவர் சகஜமான ராஜ யோகத்தினை கற்றுக் கொடுக்கின்றார். சகஜமான ஞானத்தினை கொடுத்து பாலனை கொடுக்கின்றார். நாம் அனைவரும் தனது சிரேஷ்டமான பாக்கியத்தினை பார்த்து மனதால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிரபுவினுடைய சந்திப்பு செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள், பாக்கியவான் ஆத்மாக்கள் நாம். பகவானை தினமும் சந்திக்கின்றோம். நம்மீது தினமும் பகவானுடைய பார்வைப்படுகின்றது. ஆனால் நாம் தனது பார்வையை அவர் மீது வைத்திருந்தால்தான் அவரது பார்வை நம்முடைய பல ஜென்மங்களுடைய துக்கங்களை நீக்கிவிடும். எனது பார்வை எந்த தேகதாரிகள் மீதும் அங்கே இங்கே அலைவதில்லைதானே என்று நாம் தன்னைத்தான் சோதனை செய்ய வேண்டும். நாலாபுரத்திலும் இருந்து தனது பார்வையை விலக்கி ஒருவருடைய சொரூபத்தில் ஸ்திரப்படுத்த வேண்டும். இன்று நாம் இந்த பயிற்சியினை அதிகமாக செய்து கொண்டிருப்போம். புத்தியினை நாலாபுரத்திலும் இருந்து விடுவித்து ஞான சூரியன் அவர் மீது புத்தியினை நிலைத்திருக்கச் செய்து நிரந்தரமாக அவரிடம் இருந்த கிரணங்களை அடைவதற்கான பயிற்சி செய்வோம். இதனால் நாம் இன்று சகஜ யோகத்தின் அனுபவம் செய்ய முடியும். சக்திகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. மனம் எல்லையற்ற ஆனந்தம் அடைகின்றது என்ற சிரேஷ்டமான அனுபவம் செய்வோம். இன்றைய நாள் அடிக்கடி நினைவு செய்வோம், என்னை போன்ற பாக்கியவான் இந்த உலகில் வேறு யாருமே கிடையாது. பகவானை சந்திக்கின்றேன். அவ்வப்பொழுது நான் அவர் இருக்கும் இடத்திற்கு செல்வது, இது போன்ற பயிற்சி செய்வோம். அவரது இருப்பிடம் 2. 1 பரந்தாமத்தில் நிராகார சொரூபம், 2வது சூட்சும உலகில் அவ்யக்த திவ்ய ஃபரிஸ்தா சொரூபத்தில் என் எதிரில் அவர் இருக்கின்றார். அவரிடமிருந்து திருஷ்டி அடைகின்றேன். சில நேரம் பாப் தாதா இருவரையும் கீழே அழைப்பது போன்ற பயிற்சி செய்வோம். ஒரு முறை நிராகாரமான ஞான சூரியன் சர்வ சக்திவான் கீழே வந்து என் எதிரில் இருக்கின்றார். எதிரில் அவரிடமிருந்து எனக்கு வைப்ரேஷன்ஸ் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்ற பயிற்சி செய்வோம். 2வதாக பாப் தாதா இருவரும் என் எதிரில் இருக்கின்றார்கள். அதாவது சிவபாபா பிரம்மா பாபாவின் உடலில் வீற்றிருக்கின்றார். இருவரும் என் எதிரில் இருக்கின்றார்கள். எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தலைமீது தனது வரதான கரங்களை வைத்திருக்கின்றார்கள் என்ற அனுபவத்தினை செய்வோம். பரம சத்குருவினுடைய கரங்கள் என் தலைமீது இருக்கின்றது. இது போன்ற பரம ஆனந்தத்தினை வழங்கும் அனுபவம் சிறிது நேரம் வரை செய்து கொண்டிருப்போம். கைகள் மூலமாக மிகவும் சுகம் நிறைந்த ஃபீலிங்ஸ், சுகம் நிறைந்த வைப்ரேஷன்ஸ்
எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்று பாப் தாதா மற்றும் நிராகாரமான பாபா இருவருடைய இருப்பிடம் செல்லக்கூடிய பயிற்சி 2. இரண்டாவதாக அவர்கள் இருவரும் கீழே இங்கு வருவது போன்ற பயிற்சி. இந்த 2 அனுபவங்களை விசேஷமாக நாம் இன்று பயிற்சி செய்வோம். இன்றைய நாள் வரதானி நாளாகும். பரம சத்குருவிடமிருந்து என்ன வரதானம் வேண்டுமோ அதை நாம் அடைந்திடலாம். அவர் தன்னுடையது அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். தனது பொக்கிஷங்களை திறந்து வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அதிகாரத்துடன் நாம் அவரிடமிருந்து அடைந்திடுவோம். எனக்கு இது வேண்டும் என்று அதிகாரத்துடன் அவரிடமிருந்து அடைந்திடுங்கள். நாம் எதையும் கேட்க வேண்டியதில்லை. இன்று பாப்தாதா தனது குழந்தைகளுக்கு, அதிலும் நேர்மையாக இருப்பவர்கள், கட்டளைப்படி நடப்பவர்கள், ஒருவருடைய அன்பில் மூழ்கி இருப்பவர்கள், தன்னுடையது அனைத்தையும் அவர் ஒருவரிடம் பலி செய்பவர்கள், அவரது கட்டளைகளை சிரமேற்கொண்டு நடப்பவர்கள், இந்த உலகத்தில் உள்ள எதன் மீதும் வசமாகாதவர்கள், சதா ஒருவருடைய வழிப்படி நடப்பவர்களாக இருப்பவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இன்றைய நாளில் அனைவரும் மிக நல்ல அனுபவத்தினை அடைந்திடுவோம். முடிந்தவர்கள் இன்றைய நாள் அந்தர்முக்கியாக மௌனத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யலாம். முழு நாளும் இது போன்ற சிந்தனைகளையும் பயிற்சிகளையும் செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது இந்த பிரபுமிலன் சதா காலத்திற்கும் நினைவு சின்னமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.